நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டூல் நோஸ் கட்டர் காம்பன்சேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்ன இருக்குது, G42, G41, G40 அது மாதிரி இருக்குது. G42 ரைட்டு, G41 லெஃப்ட்டு, G40 கேன்சல் அப்படிங்கிற பார்க்க போகிறோம்னாட்டு. கேஸ் 1 இது என்னது, இன்னரில் வந்து பாக்கெட் எடுப்போம், ரவுண்டு டயவில் பாக்கெட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஸ்டிச்சிங் டயர் கட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரு 40 டேவில் ஒரு பாக்கெட்டு 10 டெப்த்துக்கு எடுக்க போகிறோம். அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். G01, G90 அப்சல்யூட், G42 கட்டர் காம்பன்சேஷன் ரைட். X-20 போகுது, X-axis இங்கே இருக்குது, X0 இது 0, இங்கே 0, X-20 போகுது. அப்புறம் Y0 ஃபீடு 180 mm/min. D1 கட்டரோட ரேடியஸ் அதில் வந்து அந்த ஆப்செட் கொடுத்துக்கணும். அப்புறம் G02 I20, G02னா கிளாக் வைஸ், I20னா சென்டருக்கு. அங்கேருந்து Xோட இன்க்ரிமெண்ட் வேல்யூ I20 இந்த சென்டருக்கு சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் அடிக்குது. அடிச்சுட்டு திரும்ப ஒரு பொசிஷன் வந்தது, வந்தோடனே திரும்ப X0 Y0க்கு வந்துடுது, X0 Y0க்கு வந்துடுது. இது வந்து கேஸ் 1 டூல் பாத் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறது எப்படின்னா, எப்படி ரைட்னு சொல்கிறோன்னு பார்த்தா டூல் பாத் டைரக்ஷன் எங்களுக்கு கிளாக் வைஸில் இருக்குது. இப்படி வந்து சுற்றி வருது. அப்போ நம்ம விஷயம் பார்க்கும்போது அந்த கட்ரு போகிறதுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்கணும். கட்ரு இப்படி போகுதுன்னா பின்னாடி சைட்லேருந்து பார்க்கணும். பார்த்தோம்னா பின்னாடி பார்க்கணுமா, இப்போ சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, கட்ரு ரைட் சைடு இருக்குது. அதனால் கட்டர் காம்பன்சேஷன் ரைட் G40 யூஸ் பண்ணுறோம். அதே அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வருது, G03 வருது. எங்கேருந்து பார்க்குறோம், அந்த டைரக்ஷன் பின்னாடி பேக் சைட்லேருந்து பார்க்குறோம். பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது சர்ஃபேஸுக்கு கட்டு லெஃப்ட் சைடு இருக்குது. அதனால் கட்டர் காம்பன்சேஷன் லெஃப்ட் G41 யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து கேஸ் 2 அதே டயலாம் ரைட் தான். டைரக்ஷன் வந்து G3 வருது. இதே அவுட்ருக்கு பார்த்தோம்னா ஓடி ஒரு டயம் வந்து மெயின் பண்ணுறோம், ப்ரொஜெக்ஷன் ரெடி பண்ணுறோம், மிஷின் பண்ணுறோம். அந்த ப்ரொஜெக்ஷன் மிஷின் பண்ணும்போது அதே கான்செப்ட் தான். இப்போ இது வந்து டயாவுக்கு டயா ஒரு 10 டெப்த்துக்கு டயா 40க்கு அதே 16 மில்லு போட்டு யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா G90, G41, X20, Y0, Y0 ஃபீட் 180 D1, G2 கிளாக் வைஸ். அது எங்கேருந்து பார்க்குறோம், கட்டு போகிறதுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ்க்கு கட்டு லெஃப்ட் சைடு இருக்குது. அதனால G41 அதான் கட்டர் காம்பன்சேஷன் லெஃப்ட்டுங்கிறது. திரும்ப என்ன பண்ணுது, G40 அதே இடத்துல வந்து ஒரு சுற்றிட்டு வந்து நின்றுக்குது. நின்னப்புறம் X30 கட்டு வெளியே போகுது, Y0 ஃபீல்டு டவுசல் வெளியே போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் 4 பார்த்தீங்கன்னா அதே தான், அதே ஆப்போசிட்டு G1, G90, G42, X-20, Y0 ஃபீல்டு 180 D1, G03 ஆன்டி கிளாக் வைஸ் I20னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து X, இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஆஃப் X I. அப்போ இங்கேருந்து இந்த சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் அடின்னு அர்த்தம். அது சர்க்கிள் அடிச்சது அடிச்ச பொசிஷனுக்கு வந்துட்டு திரும்ப X-30 வந்துடுது. இந்த இடத்துக்கு வந்து வெளியே போயிடுது. ஏதாவது கான்செப்ட் நம்ம ஃபுல் ப்ரோக்ராம் பார்ப்போமா, ப்ரோக்ராம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு பார்ப்போம். கேஸ் 1 ப்ரோக்ராம் இப்படி தான் வரும். என்ன இருக்குது பாருங்க, G0, G90, G28 ரெஃபரன்ஸ் ஹோமு, ரிட்டர்ன் டு ஹோமு, Z0 மிஷினோட ஹோமுக்கு போயிடுது, Z0 போயிடுது. M621 டூலு சேஞ்ச் ஆகுது, M03 ஸ்பிண்டில் ஆன் ஆகுது, G0, G90 அப்சல்யூட்டு, G0 ரேபிட்டு, G54 X0 Y0 இங்கே தான் வச்சுருக்கோம், X0 Y0. அப்புறம் இப்படி G43 கட்டர் காம்பன்சேஷன் மெஷர் பண்ணிக்கோம். கட்டர் ஹைட்டில் லென்த் ஆஃப் டூல் ஹைட் மெஷர் பண்ணுறது G43 H1 ஆஃப்செட் நம்பர் H 100 மேலே நிற்குது, ஜாபுக்கு மேலே 100 மேலே நிற்குது. G0 Z3
இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே 3 மூணு இருக்குது. Z minus 10 ஃபீல்டு 50 உள்ளே இறங்குது. உள்ளே ஒரு 10 உள்ளே இறங்குது. G1 G90 G42 கட்டர் காம்பன்சேஷன் ரைட்டு. ஏன்னா இது கிளாக் வைஸ் சுத்த போகுது, அதனால G42 கொடுத்தோம். இந்த பக்கம் இந்த கிளாக் சுத்தம் பிரிண்ட் பார்ப்போம். சர்ஃபேஸ் லெஃப்ட் சைடு இருக்குது, கட்டர் ரைட் சைடு இருக்குது, அதனால G42 கட்டர் காம்பன்சேஷன் ரைட்டு. X minus 20 அப்படின்னா இங்கே இருக்குது. இங்கேருந்து ஜீரோலேருந்து X minus 20 நிற்குது. Y0 ஆக்சிஸ் இருக்குது. Y0ன்றது இந்த இடம், இந்த Y0ன்றது இந்த இடம் Y0 நிற்குது. Y0 ஃபீல்டு 100 D1. G2 I20 இங்கே இங்கேருந்து I20 இது I20 சென்டர் இருக்குது. G40 80 Y0 சுற்றி முடிச்சோன்னா G40 கட்டர் காம்பன்சேஷன் கேன்சல் ஆகிடும். அதோட கட்டரோட ரேடியஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு திரும்ப 0 பண்ணுறோம். அப்புறம் வந்து G0 G90 Z100 M5 equivalent of spindle of M9 equivalent of திரும்ப return to home ஒரு M30 முடிஞ்சு. இதெல்லாம் வந்து வந்துருக்கோம். சிமுலேஷனாக பார்ப்போம். கேஸ் 2ல அதேதான். கேஸ் 1ல என்ன சொன்னோம் அதுதான். இங்கே என்ன நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கட்டர் காம்பன்சேஷன் லெஃப்ட் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறோம்னா G0 G90 G41 X20ங்கிறது இங்கே என்ன, இது X0னா இது X20னா இங்கே போயிடும். இங்கே இது ப்ளஸ் போகுது X20. Y0னா இதுக்கு Y0 இங்கே நிற்கிது. Y0 நேராக அங்கே போயிடுது. போன அப்புறம் ஃபீல்டு 100 D1 கட்டர் ரேடியஸை கால்குலேட் பண்ணிக்கோம். G03 I-20னா இன்க்ரிமெண்டல் வேல்யூ ஆஃப் X. இங்கேருந்து 20 போச்சு இல்லையா, அதனால X0 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அதனால இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, 20 mm தள்ளி இருக்கு. அதை சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு சுத்து என்ன எப்படி சுற்றணும், G3ல சுற்றணும். அதனால G3 யூஸ் பண்ணுறோம். I-20 சுற்றிட்டு என்ன பண்ணோம், திரும்ப அதே இடத்துல நிற்கும். என்ன பண்ணுறோம், G1 G40 X0 கட்டர் காம்பன்சேஷன் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டு ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வந்துடும். X0 Y0 கொடுத்துட்டு ஃபீல்டு 1000 வேகமாக வந்துடுது எங்களுக்கு இந்த பொசிஷனுக்கு. அப்புறம் மேலே சேஃப்டியை எடுத்துடலாம். G0 G90 Z100 M5 ஸ்பிண்டில் ஸ்டாப் M9 கூலண்ட் ஆன். திரும்ப ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷன் M30 ரிமைண்ட் M30. அவ்வளோதான். இதில் கேஸ் 3 என்ன வரும், கேஸ் 3 பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து அவுட்ரு இல்லையா, அவுட்ருன்றனால வந்து ஜாப்புக்கு வெளியே இறக்கிறோம். டூவில் எங்கே இருக்கோம், X60ல் இருக்கோம். இந்த பக்கம் தள்ளி கட்டு வந்து ஜாப்பில் ஹிட் ஆகிடுறது இல்லையா, அதனால 60 mm சென்டர்லேருந்து சிஸ்டம் தள்ளி டூவில் இறக்கிட்டு பொசிஷன் பண்ணிட்டு அதுக்கு போய் Z100 G0 மேலே வந்து திரும்ப பொறுமையாக ஃபீல்டில் இறங்குது. கீழே இறங்குது. இறங்கிட்டு என்ன பண்ணுது, G1 G90 G41 X20னா என்ன, இந்த சென்டர்லேருந்து இங்கேருந்து 20 mm 40 40ல் பார்த்து 20 அங்கேருந்து ஃபீல்டில் அது பக்கம் வருது. வந்துட்டு Y0 இது Y0 இது Y0 ஃபீல்டு 100 D1. அப்புறம் எங்கேருந்து எவ்வளோ வந்து சென்டருக்கு 20 mm இருக்குது. அதனால் I-20 இங்கேருந்து -20. அதனால் இங்கேருந்து சென்டரு அது சென்டராக இருக்குது. ஒரு G2ல ஒரு சர்க்கிள் அடிக்குது. G2ல சர்க்கிள் அடிக்கும்போது நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால சர்ஃபேஸ்க்கு லெஃப்ட் சைடுனால G41 யூஸ் பண்ணுறோம். கட்டர் காம்பன்சேஷன் லெஃப்ட் G1 G40 திரும்ப சுற்றி வந்து இங்கே நிற்குது இல்லையா, என்னப்போ அது சேஃப்டியாக வெளியே எடுக்கணும். எடுக்கிறதுக்கு திரும்ப இந்த பொசிஷனுக்கு எங்கே அப்ளை ஆச்சோ அதே பொசிஷனுக்கு வெளியே போகுது. போயிட்டு Y0 ஃபீல்டு 1000 அந்த பொசிஷனுக்கு போயிடுது. திரும்ப சேஃப்டியாக நம்ம பழைய மாதிரி வெளியே எடுத்துறோம். நெக்ஸ்ட்டு கேஸ் 4 அதுவும் அதே தான், ஒன்று டிஃப்ரெண்ட் கிடையாது. திரும்ப என்னென்னா அங்கே வந்து X6லேயே அப்ரோச் பண்ணேன். இப்போ வந்து X-6 இந்த பக்கம் அப்ரோச் பண்ணுறேன். அதில் ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லை, அப்ரோச் பண்ணியிருக்கவங்க தான். இப்போ G0 அதெல்லாம் அதே தான். சேஃப்டியாக பொறுமையாக இறங்கிட்டு G1 G90 G42 X-20 X0 X-20ங்கிறது இந்த பக்கம். அதனால X-20 Y0ங்கிறது இது இந்த சென்டருக்கு Y0 ஃபீல்டு 100. இப்போ இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஆஃப் XI இங்கே என்ன எவ்வளோ 20 இங்கேருந்து 20 mm தள்ளி இருக்குது. 40ல் 20 mm ப்ளஸ் இருக்குது.
அதனால I20 யூஸ் பண்ணியிருக்கோம். I20 இப்போ அதை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் சுற்றுறோம். எப்படி சுற்றணும்? G03 சுற்றணும். G03 சுற்றும் போது பின்னாடி பார்ப்போம். பின்னாடி பார்க்கும்போது சர்ஃபேஸுக்கு ரைட் சைடு இருக்குது கட்டரு. அதனால G42 யூஸ் பண்ணுறோம். G42 யூஸ் பண்ணுறோம். அதனால கட்டர் காம்படிஷன் ரைட் இது அவுட் இருக்கு. G01 G40 சேஃப்டி எழுதுறோம். X-60 அந்த பொசிஷன் கொண்டு போயிடும். Y0 ஃபீல்ட் 1000. இப்போ கட்டர் நவுந்து வந்தது வந்தப்பறம் சேஃப்டியாக வெளியே எடுத்தோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சிமுலேஷனாக பார்ப்போம். கேஸ் 1 G0 G91 G28 Z0 ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷன். இசத்துக்கு விஷயம் ஹோம் பொசிஷனுக்கு போயிடுச்சு. டூல் நம்பர் கால் ஆயிடுச்சு. 1 நம்பர் 2 கால் ஆயிடுச்சு. M03 S1800 கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸ்பிண்டில் 1800 ஆர்பிஎம்ல சுற்றுது. G0 G90 G54 X0 Y0க்கு வந்து நிற்கிற கேப்போட நம்ம ஒர்க் ஆப்ஷன் எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துக்கு வந்து நின்றுச்சு. கூலன் ஆன் ஆயிடுச்சு. M8 G43 H1 Z100 ஜாபுக்கு மேலே 100 மேலே இருக்குது. ஜாபு மேலே 3 மேலே இருக்குது. இப்போ ஃபீல்டில் இருக்குது. G01 -10 ஃபீல்டு 50 50 mm per minute. ஒரு நிமிஷத்துக்கு 50 mm இறங்கும். இருக்குது. G1 G90 G42 X-20 Y0 ஃபீல்டு 100. இது வந்து X-20 mm 10 mm நகரும். ரேடியஸ் வந்து X-20 நகரும். 20 mm நம்ம வந்து கட்டர் ரேடியஸ் இருக்கோம்னா 32 mm தான் நகரும். சாரி 12 mm நகரும். கட்டர் ரேடியஸ் வந்து 16 ரேடியஸ் வந்து 8 20 mm நகரம் நம்ம கொடுத்துருக்கோம். அது ரேடியஸ் கழிச்சிட்டு காம்பன்சேட் பண்ணிவிட்டு 8 mm காம்பன்சேட் பண்ணிவிட்டு மீதி 12 மட்டும் நகரும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் வேலை ஆஃப் X I20 வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்குது. சர்க்கிள் அடிக்குது. கிளாக் வைஸ் டைரக்ஷன். நம்ம இந்த டைரக்ஷன் பின்னாடி பார்க்குறோம். ஓடுது இல்லையா? பின்னாடி இப்படி பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்குறோம். பின்னாடி இப்படி பார்க்கும்போது சர்ஃபேஸ் இருக்குது. கட்டுற ரைட் சைடு இருக்குது. அதனால் G42 G2 டைரக்ஷன். திரும்ப அதே பொசிஷனில் நின்றோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சா அங்கேயே நின்றுது. திரும்ப பொசிஷன் போயிடுது. சேஃப்டியாக வெளியே எழுதுவோம். சரி 100 ஸ்பிண்டில் ஆஃப் கூலண்ட் ஆஃப் ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷன். அவ்வளோதான். கேஸ் 2 சேம் சிமிலர் கேஸ் ஒரு மாதிரி தான். இதில் என்ன ஆகும்னா அங்கே கட்டர் காமிச்சு ரைட்டு கட்டர் காமிச்சு லெஃப்ட்டு. அங்கே G2 இங்கே G3 எவ்வளோ இருக்குதுன்னா டிஃப்ரெண்ட்டு. கிளியர் பண்ணி பார்ப்போமா? டூல் சேஞ்ச் ஆகிடுச்சு. 1000 RPM ஹோம் பொசிஷன். இது ஒர்க் ஆஃப் பொசிஷன் வந்துச்சு. காமன் பொசிஷனுக்கு கூலண்ட் ஆன். அதனால் மேலே இருக்குது 3 மேலே ஃபீல்டு -10 50 mm per minute. ஒரு நிமிஷத்துக்கு 50 mm இறங்கும். G1 G90 G41 X-20 Y0 ஃபீல்டு 100. மைனஸில் 12 mm நகரும். 20 12 காம்பன்சேட் பண்ணி 12 mm நகரும். ஆக்சுவலாக G3 I20 இன்க்ரிமெண்டல் ஆஃப் X I20 அந்த 12 mm சென்டர் வச்சு அடிக்குது. சர்க்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் அடிக்குது. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் என்னது? இப்படி சுற்றுது. இப்படி வரும்போது நம்ம பின்னாடி இங்கே பார்ப்போம். பார்த்தோம்னா சர்ஃபேஸுக்கு கட்டு லெஃப்ட் சைடு இருக்குது. அதனால G41 கட்டு காம்பன்சேஷன் லெஃப்ட். திரும்ப இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே நின்றுறோம். திரும்ப அதை சேஃப்டியாக எடுக்க போகிறோம் வெளியே. அதேதான். ஸ்டார்ட் பண்ணி வந்துச்சா? 0 சேஃப்டி வெளியே எடுத்துட்டோம். ஸ்பிண்டில் ஆஃப் கூலண்ட் ஆஃப் ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷன். M30 900 ரெவைண்டு.
கேஸ் த்ரீ வந்து அவுட்டர் ப்ரொஃபைல் எடுக்கிறது. அவுட்டர் ப்ரொஃபைலில் நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் த்ரீ அதுதான் ஃபுல் சேஞ்ச் ஆகுது. RPM 1800 clockwise டைரக்ஷன் பொசிஷனுக்கு வந்துருச்சு. காமன் ரோ X0 Y0 X0 இதில் X60 ஏன்னா வெளியே இருக்க போது இல்லையா ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால ஜாப்புக்கு வெளியே வருது. பொசிஷன் இருக்குது X60ல் X60 இங்கே X60 இறங்க போகுது. X60 Y0 இறங்க போகுது. அப்புறம் பிண்டில் ஆயிடுச்சு. அதிரமம் இருக்குது, மனம் இருக்குது. செட் மைனஸ் 10 ஸ்பீடு 50 mm/min. இறங்கிட்டு D41 X20 Y0 ஃபீட் 100 இது என்னது X20னா இங்கே 23 நிற்கும் நிற்காது. ஏன்னா கண்ட்ரோல் ஏரியா கூட்டிட்டு நிற்கும் 28 mm நிற்கும். ஆக்சுவலாக நம்ம காட்டுறது 20 mm காட்டும். அதான் கட்டர் காம்படிஷன். G41 ஏன் G41 G2 சுத்த போகுது. அது சுற்றும் போதுங்க சுத்த போகுது. நம்ம இந்த சைட்லேருந்து காய்ச்சி பார்த்தோம்னா சர்ஃபேஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. அதாவது G41 எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அங்கே நின்றோம். எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அங்கே நின்றுச்சு. நின்னப்புறம் போன வழியிலே வெளியே வருது. எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம சேஃப்டியாக வெளியே இருக்கிறோம். சார் நம்மளுக்கு ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணி கூலண்ட் ஆஃப் பண்ணி ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷன் 30 அவ்வளோதான். கேஸ் 4 இந்த கேஸ் 4 அப்படியே சிமிலர் டைப்பு. அங்கே நடந்தது இங்கே வந்து கிளாக் வைஸில் நடக்குது. ஆன்டி கிளாக் வைஸில் நடக்கும் போது G42 கட்டர் காம்பினேஷன் ரைட் அப்படியே நேர் ஆப்போசிட்டு. டென்னமாக இருக்குது. -10 on feed 50 mm/min. G42 அதே மாதிரி X28க்கு நம்ம தள்ளி நிற்கும். ஏன்னா கட்டரோட ரேடியஸ் 8 இல்லையா, அதை சேர்த்துட்டு 20+8 28 mm நிற்கும். நம்ம கட்டர் 20 காட்டும். அதான் கட்டர் காம்பன்சேஷன். இங்கே லெஃப்ட் ரைட்டு ஏன் ரைட்டு கொடுத்துருக்கான் G3 போகுது. G3னா நம்ம இங்கே நின்று பார்க்கும்போது சர்ஃபேஸுக்கு ரைட் சைடு இருக்குது கட்டரு. அதனால G42 கட்டர் காம்பன்சேஷன் ரைட். திரும்ப ஸ்டார்ட் அங்கேயே வந்து வந்துச்சுங்களா. எங்கே ஸ்டார்ட் வந்தது. திரும்ப சேஃபாக போன வழியே வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு திரும்ப இடம் மேலே வருது. ஸ்பிண்டில் ஆஃப் கூலண்ட் ஆஃப் ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷன்.